ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 9th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷென் ஹுவாஷி ரெண்டு பேருமே ஒரு கிராமத்துல தங்கி இருந்தாங்க ஒரு பாட்டியோட வீட்ல. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஹுவாஷி வெளியே பாக்குறதுக்குள்ள ஷென் அங்க குட்டி குட்டியா விறகு கட்டையெல்லாம் வெட்டி வச்சு பாட்டிக்கு என்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி தர முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி ஒரு மனசா அப்படின்னு ஹுவாஷி யோசிச்சுட்டு இருக்கா. பாட்டி உன் ஹஸ்பண்ட் எல்லா வேலையும் அவரே பாத்துக்கிட்டாருமா, பரவாயில்ல, நல்ல பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிக்க அந்த குட்டி பொண்ணு ஓடி வரா. அவ பேரு லீயா. லீ ஓடி பாருங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு வேர்த்து கொட்டுது, இந்தாங்க போய் முகத்தெல்லாம் தொடச்சு விடுங்கன்னு கொடுக்க, இவன் கிட்ட நம்ம எதுக்கு பக்கத்துல போகணும்னு வாஷி யோசிச்சுட்டே பக்கத்துல போறா. கரெக்டா அவ போனதுமே துணியா இங்க கூட நானே தொடச்சுக்கிறேன் அப்படின்னு ஷென்னு வாங்கி தொடச்சிட்டு இருக்கான். பாட்டி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் போய் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே ஷென் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி, இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நாள் இங்க தங்குறதுக்கு பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்க லீ பாக்குறா. அதெல்லாம் தங்க கூடாது, ஒரு நாள் தானே சொன்னீங்க, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு துரத்த ஆரம்பிக்க பாட்டி உடனே வாய் மூடு, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை நாள் வேணா தங்கிக்கலாம்ப்பா, எனக்கு என்ன இதுல பெரிய கஷ்டம், நீ எனக்கு எவ்வளவு உதவிதான் பண்ணிருக்க அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு களையெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம ஷென்னு போயிட்டு வெயிலையும் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹுவாஷி வரா. ஓவரா வேலை பார்த்துட்டு தண்ணி குடிக்கலாம் வா அப்படின்னு ரெண்டு பேரும் ஓரமா உட்காடுறாங்க. அதுக்குள்ள இந்த குட்டி பொண்ணு மறுபடியும் ஓடி வரா. ஒரு நாள்ல போறேன்னு சொல்லிட்டு இன்னும் போல, உங்கள நான் விட மாட்டேன், ஏமாத்துறீங்களா அப்படின்னு கத்திட்டே போயிட்டு இருக்கா. வாஷி சிரிச்சுட்டே உன்னை யாரு நம்ப சொன்னதுன்னு கேட்டுட்டு நம்ம ஷென்னுக்கு தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்குல்ல, இங்க இருக்கிறவங்க காசு இல்லாம இருக்காங்க ஆனா நிம்மதியா இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதெல்லாம் ரொம்பதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென் உடனே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கும், ஆனா ஒரு பெரிய பவர் அப்படின்னு நம்ம கையில இல்ல அப்படின்னா எப்ப வேணா நமக்கு என்ன வேணா நடக்கலாம்னு சொல்ல, நீ பெரிய பதவியில இருக்குங்கிறதால அந்த மாதிரியே நினைச்சிட்டு இருக்க, ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எல்லாம் கொடுத்துதான் வைக்கணும் அப்படின்னு வாஷி சொல்றா. ஷென் உடனே பாத்துட்டு இவ ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் இல்லையோ, ஒருவேளை மோசமான கேரக்டர் இல்லாம இப்ப வலுக்கட்டாயத்தினால கொஞ்சம் திருட்டுத்தனமா பிஹேவ் பண்றா போல அப்படின்னு மனசுக்குள்ள வாஷியை பத்தி நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஷென்னோட தங்கச்சியை காட்டுறாங்க. ஜிஇ அவகிட்ட லூ பேசிட்டு இருக்கான். உங்க அண்ணன் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு, உங்க அண்ணனை காணமே தான் நாங்க தேடிட்டு போறோம், ப்ளீஸ் நீங்க இங்க இருங்க அப்படின்னு ரெண்டு ஆளை விட்டு ஜிஇ ரூம்ல அடைச்சு வைக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி லூ போயிடுறான். எப்படியாவது ஷென்னை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இங்க உள்ள நம்ம ஷென்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கும் போது ஒரு பேப்பர் ஒண்ணு விழுது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா வாஷி பாதி மேப் வரைஞ்சு வச்சால அந்த டைலர் பொண்ணு கிட்ட கொடுக்க அது அதுல இருக்கு. இத பார்த்ததுமே ஷென்னு இவ்வளவு போய் நம்ம நம்பணும் பாரு, யாருக்கோ வேவு வேலை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு நேரா கிளம்பி போறான். வெளியே வாஷி என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், அதான் இந்த சமையல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல எல்லார்கிட்ட எப்படி பேசி ஏமாத்திட்டு இருக்கா. இவ்வளவு மாதிரி ஒரு ஆளை போய் நம்மளா நான் நினைச்சேன் பாரு, பாவமா நல்லவரா நடிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இதுக்கு மேல என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளவு மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு வெளியே கிளம்புறான். ஷென்னு கிட்ட நம்ம வாஷியை கூப்பிட்டு பேசிட்டே இருக்கா, கண்டுக்காம வெளியே கிளம்பிடுறான். இவருக்கு என்ன ஆச்சுன்னு வாஷிக்கே புரியல. ஆனா குட்டி லீ உட்காந்துட்டு, அக்கா உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட கவலையே இல்லையா, ஏற்கனவே ஊருக்குள்ள இருக்கிற லேடிஸ் எல்லாம் அவங்க பொண்ணுக்கு உங்க ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு ஆளுக்கு அவர் பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாங்க, நீங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கல, உங்க புருஷனை வேற யாராவது பொண்ணு கொத்திட்டு தான் போக போறா, பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லீ அங்க இருந்து கிளம்பிடுறா. இவன் பின்னாடி இவனே ஒரு சரியான கொடுமைக்காரன், இவன் பின்னாடி யாராவது போவாங்களா அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஷென்னு கிட்ட பக்கத்துல ஒரு 4-5 லேடிஸ் நின்னுட்டு, எங்க வீட்டுக்கு வாப்பா, வீட்டுல எனக்கு விருது சாப்பாடு, என் பொண்ணு கூட என்ன என்கேஜ்மெண்ட் ஆகல, என் பொண்ணை உனக்கு நல்ல ஜோடியா ஆக்கி விடுற அப்படின்னு அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு ஷென்னு கண்டுக்காத மாதிரி நிக்கிறான். அப்போ என்னங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வாஷி உள்ள வரா. தொப்பியில பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அதை மாட்டிக்கிட்டு வரா. இவளை பார்த்ததும் இந்த லேடிஸ் எல்லாம் அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வாஷி சிரிச்சுட்டே சொல்றா. ஷென்னுக்கு சாப்பிடவும் கொடுக்குறா. பாத்துட்டு இங்க பாரு, இந்த கிரீடம் எவ்வளவு அழகா இருக்குங்கிற மாதிரி கண்ண காட்டுறா. ஆனா ஷென் அவ மேல இருக்கிற கோவத்துலதான் கண்டுக்கவே இல்ல. ஆமா, நீங்க ஒரு சான்ஸ்லர் தானே, இருக்கிற விவசாயியை விட அதிகமா நல்லா வேலை பாக்குறீங்க, அது எப்படி, நீங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னீங்களே அது இதுதானான்னு பல்ல காட்டிக்கிட்டே கேட்க, என்னோட பழைய வாழ்க்கை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை வச்சு என்ன அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அதானே, நீ ஒண்ணு எனக்கு சாப்பாடே கொடுக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஷென்னு கிளம்பி போயிடுறான். ஆமா, இந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, எதுக்கு நம்மள பார்த்தாலே கத்திக்கிட்டு இருக்காருன்னு வாஷி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஜிஇ பாக்குறா,
இப்படியே இருந்தா உள்ளேயே இருக்க வேண்டியதான். அண்ணனை தேடி போகணும்னு வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா எகிரி குதிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த பக்கமா வர 4th பிரின்ஸ்ல கண்ணுல மாட்டிடுறா. இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, நான் வெளியே போனோம், எங்க அண்ணாவும் அண்ணியும் வெளியே போயிருக்காங்க, ஆபத்து இருக்கு, நான் தேடி போறேன் அப்படின்னு இவ பல்ல காட்டிக்கிட்டே சொல்ல, உங்க அண்ணினா ஹுவாஷியா அப்படின்னு 4th பிரின்ஸ் கேக்குறான். ஆமா 4th பிரின்ஸுக்கு அவ மேல என்ன பாசம்னு கேட்டுட்டு ஆமான்னு சொல்ல, ஏதோ ஆபத்துன்ற, நானும் தேடி வரேன் அப்படின்னு கூட வரான். உனக்கு சண்டையும் தெரியாது ஒன்னும் தெரியாது அப்படின்னு இவ சொல்லி பாக்குறா. மூளை இருக்கு, அதை வச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு 4th பிரின்ஸ் கூடவே ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஊருக்குள்ள வந்துட்டு ஹைட்டா அழகா இருப்பாரு, பார்க்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, நல்ல பையன் மாதிரி ஒருத்தர். இந்த பக்கமா போனாரான்னு கேட்க, யாரும் தெரியாதுங்கிறாங்க. யாரு உன் அண்ணனை பத்தியா அப்படி கேக்குற, நீ கண்டுபிடிச்ச மாதிரிதான் அப்படின்னு 4th பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு கடையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷென்னுக்கு ஏற்கனவே நிறைய எனிமீஸ் இருக்காங்க, எப்படா அவனுக்கு பவர் போவோம் அவனை அடிச்சு நவுத்தலான்னு. இப்ப போய் யார் அவனை போய் ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியே போக சொன்னதுன்னு 4th பிரின்ஸ் கேட்டுட்டு இருக்கான். உனக்கு அண்ணனை பத்தி கவலையே இல்லல்ல, அங்க வாஷிய பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இவ திட்ட ஆரம்பிக்கும் போதே ஒரு லேடி வந்துட்டு, அங்க பாருமா 4-5 பொறுக்கி பசங்க பின்னாடியே வராங்க, திருடிடுவாங்க போல, பயமா இருக்குன்னு சொல்ல, அப்படியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வேகமா சீயி பின்னாடியே போறா. அவளை காப்பாத்துறதுக்கு 4th பிரின்ஸும் பின்னாடியே போறான். ஆனா அந்த லேடியே கொள்ளக்காரங்க கூட கூட்டுதான் 4th பிரின்ஸ் கிட்டையும் சீயகிட்டே இருக்கிற அத்தனையும் புடுங்கிட்டு ஒரு பிச்சைக்காரங்க போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டு மத்த எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுறாங்க. இனிமே இப்ப என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சீயி கேட்க, ஒன்னாலதான் உனக்கு அறிவே இல்ல, அதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு 4th பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கும் மேல அண்ணனை தேடி நீ ஒண்ணு வர வேணாம், நானே பாத்துக்கிறேன், எனக்கும் மூளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம சீயி கிளம்பி போயிடுறா. இல்ல நான் அப்படிலாம் சொல்லலன்னு 4th பிரின்ஸ் பின்னாடியே போறதுக்குள்ள, இங்க பாருடா 4th பிரின்ஸ், எங்க அண்ணன் போகும்போது மார்க் போட்டிருக்காரு அப்படின்னு சீயி ஒரு மரத்துல இருக்கிற மார்க்க கண்டுபிடிச்சிடுறா. எங்க ஹுவாஷி இப்பதான் சான்ஸ் கிடைக்குதுன்னு அந்த ஏரியா லேடிஸ் கூட எல்லாம் உட்காந்துட்டு, இங்க வந்து நான் இத்தனை நாள் ஆச்சு, ஆனா உங்க ஹஸ்பண்ட்ஸ் யாரையும் நான் பாக்கல, உங்க பசங்களையும் பாக்கலையே அப்படின்னு கேட்க, அது ஏமா கேக்குற, நாங்க இந்த ஏரியால கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களே கிடையாது, பரம்பரையா எங்களுக்குன்னு சொல்லிட்டு விவசாயம் நல்லா இருந்துச்சு, நல்ல வசதியா எங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்பதான் அந்த ஒரு படுபாவி சான்சலர் ஷென்னு இருக்கான்ல, அவன் அப்ப சான்சலர் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க ஏரியாவுக்கு வந்து, இது எல்லாமே மிலிட்டரி ஏரியா, இங்க நீங்க இருக்கிறதெல்லாம் பெரிய தப்பு, இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டான். இது எங்களுக்கு பரம்பரையா வந்ததுன்னு சொல்லி கூட கேட்கவே இல்ல. அந்த ஷென்னு திடீர்னு ஆளுங்களை கூட்டு வந்து எங்களை துரத்த ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, எங்களை காப்பாத்தினாரு. ஆனா எங்க ஊர் ஆம்பளைங்க எல்லாம் வேலை தேடி வேற இடத்துக்கு போயிட்டதால நாங்க எங்க பாதுகாப்பு தேடி இந்த கிராமத்துல வந்து இருக்கோம். அந்த ஷென்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, உடனே வாஷி பாத்துட்டு இருக்கா. எப்படிதான் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்காங்களோ அப்படின்னு ஷென்ன மனசுல யோசிச்சுட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப குட்டிலி உடனே, எங்க அண்ணாவும் அப்படிதான் என்னையும் பாட்டியையும் பாத்துக்கிறதுக்கு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஆளுங்க வேலை தேடி வந்தாங்க, அவங்க கூட வேலை தேடி எங்க அண்ணாவும் கிளம்பி போயிட்டான், என்ன ஆனானே தெரியல, 1 வருஷமா நியூ இயர்க்கு கூட வரல அப்படின்னு குட்டிலி பாவமா சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க ஷென்னு கூட வாஷி வெளியே வந்துட்டு, என்ன நடந்துட்டு இருக்குங்க, உன்னை பத்தி வெளியே பேச கூட எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா உன்னால நானும் மாட்டிடுவேன் பாரு, அதனால அவங்க யார்கிட்டயும் உண்மையை சொல்லாம இருக்கேன் அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒரு நாள் தேவைப்பட்டா ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னு வாஷி கேட்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா எனக்கு காப்பாத்தவே தேவையில்ல, அப்படியே விட்டுரு அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ண, இப்போ நீ கள்ள நோட்டு யார் அடிக்கிறான்னு கண்டுபிடிக்கிற, அது மக்களுக்கு நல்லது, ஆனா இங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் துரத்தி விட்டு வேற வாழ்க்கையவே சீரழிச்சு அமைச்சிருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு வாஷி கேட்க, அந்த பக்கமா குட்டிலி வந்துடுறா. இவங்க பேசுறத கேட்க ஆரம்பிக்கிறா. ஒருத்தன் பவருக்கு வரணும்னா பல பேரை அடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஷென்னு சொல்ல, நீ இவ்வளவு மோசமான ஆளா, நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல, இவங்க இப்ப வீக்கா இருக்கலாம், எனக்காவது அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னா உன்னை திரும்பி அடிப்பாங்க அப்படின்னு வாஷி கத்திட்டு இருக்கா. ஷென் அதை கண்டுக்காம கிளம்பி போயிடுறான். ஆனா குட்டிலி பாத்துட்டு, இவன் தான் எங்க குடும்பத்தையே கெடுத்தவனா அப்படின்னு முறைக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில குட்டிலி வேகமா கிளம்பி, பாட்டி மார்க்கெட்டுக்கு போக ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு வர, உடனே பாட்டி சொல்றாங்க, ஷென்னையும் ஹாஷியையும் கூட கூட்டு போ, அவங்க சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு. உடனே அவ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பாவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஷென்னை பார்த்துட்டு கண்டுக்காமலே இவ போயிட்டு இருக்கா. ஷென்னுக்கு இவளுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறான். 3 பேரும் மார்க்கெட்டுக்கு வராங்க. குட்டிலி வந்து கூட திருன்னு முழிச்சுட்டே இருக்க, அங்க சில பேர் ஆளுங்க எல்லாம் ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேடி வந்த ஆளுங்க கிட்ட இந்த குட்டிலி போன தடவை மார்க்கெட்டுக்கு வரும்போது ஷென் இங்கதான் இருக்கா, நான் கூட்டு வரேன்னு போட்டு கொடுத்திருப்பா போல, அதனால அவ பார்த்து பதறிக்கிட்டே இருக்கா. ஆளுங்கெல்லாம் ஷென் அடிக்கிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு கரெக்டா பக்கத்துல வரட்டும் போட்டு தரலான்னு இருக்க, குட்டிலி பயந்துட்டே வந்துட்டு இருக்கா. உனக்கு என்ன ஆச்சுன்னு வாஷி வேற கேட்டுக்கிட்டே இருக்கா. அக்கா வேண்டாம்க்கா, இங்க நம்ம அட்டாக் பண்ண போறாங்க, வா போலாம் அப்படின்னு வாஷி கிட்ட கத்த ஆரம்பிக்க, குட்டிலி வாஷியையும் வேற கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கா. ஷென் அங்க இருக்கிற 2 பேரை அடிச்சு போட்டுட்டு அவனும் பின்னாடியே வேகமா ஓடிட்டு இருக்கான். குட்டிலி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ண, ஷென் ஒரு குட்டி கல் எடுத்து அவ கால்லயே அடிச்சிடுறான். இங்க என்ன நடக்குதுன்னு இப்ப என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, நீதான் அந்த கொடூரமான சான்சலர் ஷென், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு தெரியும்னு சொல்ல, அப்பனா அங்க ஆளுங்க தேடிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும், அதனாலதான் நீங்களை கூட்டு போயிருக்க, அப்புறம் ஏன் கடைசி நேரத்துல எங்களை காப்பாத்துன அப்படின்னு வாஷி கேக்குறா. ஏன்னா அந்த ஷென்னு தான் கெட்டவன், நீ நல்லவ தானே, அதனால்தான் உனக்கு ஏதாவது ஆயிட போது நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உண்மையை சொல்ல போறியா
முடியலையான்னு ஷென்னு பக்கத்துல வரான். குட்டிலி பயந்துட்டு அழவே ஆரம்பிச்சிட்றா. வாஷி உடனே அவளை கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்துறா. ஒண்ணு கவலைப்படாத, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல எங்க அண்ணனை வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க, வேலைக்கு வாங்க நல்ல சம்பளம் தரும் அப்படின்னு. எங்க அண்ணனும் சரி சம்பளம் கிடைக்குது, பாட்டியையும் என்னையும் பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி போனான். நான் அழுதேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் நியூ இயர்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனா அதுக்கப்புறமா மாசம் மாசம் அவன் கிட்ட இருந்து கரெக்டா காசு வந்துருது. நான் நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா என் அண்ணன் திரும்பி வரவே இல்ல. அதனால தான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஷென்னு மேல எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. இந்த கெட்ட பசங்க கிட்ட ஷென்னை மாட்டி விட்டுட்டா அவங்க என்கிட்ட மறுபடியும் எங்க அண்ணனை கொடுத்துருவாங்கல்ல. ஏன்னா அந்த கெட்ட பசங்க வேலைக்கு ஆள் தேடி வந்தவங்கல்ல ஒரு சில பேரும் இருந்தாங்க, அதனால தான் நான் மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன, ஷென்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் கண்டிப்பா உயிர் இருக்கும் போதே தோலை உரிச்சு கொல்லுவாராமே. இப்ப நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், நான் ரெடி ஆயிட்டேன், என்ன கொல்லுங்க அப்படின்னு கூட்டிலி நிக்கிறா. உடனே ஷென் இவ்வளவு முறைச்சு பாத்துட்டு இருக்க. வாஷி உடனே உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க, நீ என்ன தப்பு பண்ண, நீ நல்ல பொண்ணுதான். இதுக்கு மேல அடுத்தவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு டிசிஷன் எடுக்கணும், நீயே டிசிஷன் எடுக்காத. உங்க அண்ணனை உனக்கு காப்பாத்தணும் அவ்வளவுதானே. இங்க 7 அடிக்கு வளர்ந்திருக்காரு இந்த ஷென்னு, அவர் உன் அண்ணனை காப்பாத்துவாரு. என்னதான் நிறைய தப்பு பண்ணிருந்தாலும் உனக்காக உங்க அண்ணனை காப்பாத்துவாருன்னு சொல்ல ஷென் உடனே பாக்குறான். சரி போனா போது, இதுக்கு மேல உன்னை நம்ப முடியாது, ஆனா நீ இதுக்கு மேல எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்ட்டு என்ன நிச்சயம் இருக்கு, உன்னை உயிரோட விட்டு வைக்கவா அப்படின்னு கேட்க மறுபடியும் கூட்டிலி போயிட்டு வாஷியை கட்டி பிடிச்சுக்கிறா. வாஷி பக்கத்திலே வர விட மாட்டிக்கிறா ஷென்ன. என்ன விட மாட்டியா, அவளை காப்பாத்த போறியான்னு கேட்க ஆமா காப்பாத்த தான் போறேன் அப்படின்னு சொல்ல, அவ பாரு ஏற்கனவே நம்மள காட்டி கொடுத்திருக்கா, இன்னொரு தடவை காட்டி கொடுக்க மாட்டான், என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். வாஷி பாக்குறா, இவன் பிறந்ததுல இருந்தே பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தது இல்லைன்னு சொன்னான், அப்படி என்னதான் அவன் சின்ன வயசுல ஆச்சு, இப்படி குழந்தைய பார்த்து கூட சந்தேகப்படுறானே அப்படின்னு யோசிச்சுட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கா. இங்க ஒரு வழியா நம்ம சீயும் 4th பிரின்ஸும் வழிய தேடி தேடி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடம் வரையதான் மார்க் இருக்கு, இதுக்கும் மேல இல்லன்னு சீயி சொல்லும் போதே அங்க அந்த குட்டிலியோட பாட்டி போயிட்டு இருக்காங்க அரிசி எல்லாம் எடுத்துட்டு. ஆனா ஓட்ட இருக்கதால அந்த பையில அரிசி கீழே கொட்டிட்டே இருக்கு. சீயி போயிட்டு, பாட்டி உங்க பையில ஓட்ட இருக்கு பாருங்க, நீங்க தெரியாம போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுங்க, இந்த மூட்டையை நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சீயி வாங்கிக்கிறா. என்ன, நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன், நல்ல நல்ல ஜோடியா அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க, இப்பதான் ஒரு புருஷன் பொண்டாட்டி வந்திருக்காங்க, எங்க வீட்டுல தங்கி இருக்காங்க, இப்ப அடுத்து நீங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்கீங்கன்னு சொல்ல, இல்ல பாட்டி நாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சீயும் வேகமா 4th பிரின்ஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பலை பாக்கிறதுக்கு எங்களை கூட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கூட்டு போறாங்க. இங்க ஷென்னு வாஷி வந்ததுமே வேகமா போயிட்டு பாட்டிக்கு குட்டிலி சாப்பாடு கொடுக்கறா. இத பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவளை கொல்லணும்னு உனக்கு தோணுதா அப்படின்னு வாஷி கேட்டுட்டு இருக்கா. நான் என்ன பண்றேங்கிறது இருக்கட்டும், இன்னைக்கு நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, என்னைக்கும் உன்னை காப்பாத்திக்கிறது தான் நினைப்ப, இன்னைக்கு என்ன அடுத்தவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ற அப்படின்னு கேட்க, இந்த வாழ்க்கை தான் அவளுக்கு எல்லாமே, அவங்க அண்ணன் தான் அவளுக்கு எல்லாமே, அவளை காப்பாத்துறதுல நீ என்ன குறைஞ்சு போயிருவியா அப்படின்னு வாஷி ஷென்னை திட்ட ஆரம்பிக்கிறா. உன்ன மாதிரி பெரிய பவர் இருக்கவங்களுக்கு எல்லாம் அது எப்படி புரிய போகுது, பாசம்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாஷி அங்க இருந்து போறா. அதுக்குள்ள பாட்டி பார்த்துட்டு, உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்கம்மா, அவங்களும் உள்ளதா இருக்காங்க, போய் பார்த்து பேசுங்கன்னு சொல்ல ஷென்னு பாக்குறான். கையில ஒரு மரக்கட்டை எடுத்துட்டு ரெடியா நேரா பின்னாடி போயிட்டு இருந்தா. பின்னால இருந்து சீயி வரா. அண்ணா அப்படின்னு கத்திட்டே, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஷென்னு கேட்க, நீ வந்து மார்க் போட்டிருந்தல அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா சிரிச்சுட்டே சீயி சொல்றா. எங்க அண்ணனோட ட்ரெஸ் தான் ஷென்னும் போட்டிருக்காரு, இந்த 4th பிரின்ஸும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கான், நீங்க 2 பேருமே போட்டிருக்கதால பாக்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, அப்பதான் சீயி பாக்குறா, நீங்க 2 பேரும் பார்க்க லேசா ஒரு ஜாடையா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எங்க அண்ணா அதை விட ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்ல ஷென் உடனே அப்படி சொல்லு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஷீயி பாத்துட்டு இருக்கா. நம்மளாம் சேர்ந்து சமைக்கலாமா அப்படின்னு குட்டிலி கேட்டுட்டு உள்ள போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 4th பிரின்ஸ் மறுபடியும் உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்குமா அந்த சாப்பாடு பிடிக்குமான்னு வாஷியிட கேட்டுட்டு அதுபடியே சமைக்கிறதுக்கு ரெடி பண்றான். சீயி பாக்குறா. அதென்ன வாஷி கிட்டே கேக்குற, எங்க அண்ணனை பத்தி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. உங்க அண்ணனை பத்தி எல்லாம் யாராவது கவலைப்படுவாங்களா, மனுஷங்களா தான் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எங்க அண்ணனை பத்தி கேவலமா பேசுற அப்படின்னு வேணும்னே தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்திட்டா 4th பிரின்ஸ் மேல சீயி. ஷென்னு பாக்குறான். என்னதான் இருந்தாலும் ஒரு 4th பிரின்ஸ், அவர்கிட்ட எப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணக்கூடாது, ஒழுங்கா பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொல்ல சீயி உடனே ஓ அப்படியா அப்படின்னு வாஷி மேல தண்ணி ஊத்திடுறா. இவருக்கு தான் அந்த பொண்ணு மேல ரொம்ப அக்கறை இருக்குல்ல, இவன் மேல தண்ணி ஊத்தலாம், இவன் ஒன்னும் ராஜ குடும்பம் கிடையாது இல்ல அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா ஏன் மேல நீ தண்ணி ஊத்துறியா, அப்ப நான் உன் அண்ணன் மேல ஊத்துறேன் அப்படின்னு வாஷி வேகமா இவளை பழி வாங்குறேன்னு ஷென்னு மேல தண்ணி ஊத்துறா. மாறி மாறி இவங்க 2 பேரும் தண்ணி ஊத்தி விளையாடிக்கிட்டு இருக்க ஷென்னு பாக்குறான். கோவம் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுறான் அப்படின்னு வாஷி ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்கா. உடனே நம்ம பின்னாடியே தேடி போயிட்டு இருக்க குட்டி பொண்ணு வரா. எங்க கிராமத்தை பத்தி தான் அவர் கவலைப்பட்டுட்டு போறாருன்னு சீயி கிட்டையும் 4th பிரின்ஸ் கிட்டையும் சொல்றா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.